ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு சம அளவு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் முருங்கைக்கீரை, அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு முருங்கைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். இதுக்கு வெந்நீர் சுட்டோன்னா அதில் பருப்பை நல்லா அலசி போட்டுட்டு அது கொஞ்சம் கொதிச்சோன்னே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா பொங்கி வழியாமல் இருக்கும், இல்லைனா பொங்கி ஊற்றிட்டுருக்கும். இந்த அளவுக்கு வெந்தோன்னே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஆனால் மாங்காய் வத்தல் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புளி, ஒரே ஒரு பழம்தான், அதை கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்கு, ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால ரொம்ப தேவைப்படாது. அப்புறம் ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு போடுவோமே அதே அளவு தான். அதை போட்டுட்டு உப்பு போட்டு அது நல்லா கொதித்து முருங்கைக்காய்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரு பொடி முருங்கைக்கீரை போட்டால் போதும், நிறைய போட தேவையில்ல. ஒரு பொடி போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை,